Excellent. Last class la arithmetic operations on numbers பார்த்தோம். அதுக்கு நிறைய ஆபரேட்டர்ஸ் இருக்கு. இதே மாதிரி ஸ்ட்ரிங்குக்கும் நமக்கு arithmetic operator இருக்கு. அது என்ன அப்படின்றத இப்ப பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மல்டிப்ளை இது ரெண்டு வந்து ஆப்ரேட்டர் இருக்குது. ப்ளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்கார்டினேஷன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா S1 ஈக்குவல்ஸ் ராமு, S2 ஈக்குவல்ஸ் இஸ் மை ஃப்ரெண்ட். இப்போது S1 ப்ளஸ் ஒரு கொட்டேஷன் ஒரு ஸ்பேஸ் விட்ருக்கேன் ப்ளஸ் S2 என்ட்ரு அடிக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டும் கம்பைன் ஆயிடுது. கம்பைன் ஆகி ஒரே ஸ்ட்ரிங்காக நமக்கு கிடைக்குது. இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோன்னா கன்கார்டினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்ட்ரிங் வேரியபிளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி கன்கார்டினேஷன் பண்ணிக்கலாம். சரி, இதில் இன்னொன்று இருக்குது. இப்போ S1 தெரியாமல் ஏன்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன ஆகுதுன்னா cannot concatenate string and integer objects. S1ங்கிறது ஸ்ட்ரிங்கு, ஏ அப்படிங்கிறது இன்டீஜர். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண முடியாது. ரெண்டு ஸ்ட்ரிங்கை ப்ளஸ் பண்ணிக்கலாம், ரெண்டு இன்டீஜர் இல்லை ஃப்ளோட்டு இந்த மாதிரி கம்பைன் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு நியூமரிக்கும் கம்பைன் பண்ண முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா S1 ஏ இது ரெண்டும் எப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இதை கம்பைன் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி இருக்குது. எப்படின்னா S1 ப்ளஸ் str ஆஃப் ஏ, நடுவில் ஸ்பேஸ் விடணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி நடுவில் ஸ்பேஸ் போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு str ஆஃப் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இன்ட் ஆஃப் ஒரு வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா அது இன்டீஜராக மாற்றும். ஃப்ளோட் ஆஃப்னு கொடுத்தா ஃப்ளோட்டாக மாற்றிக்கும், லாங் ஆஃப்னு கொடுத்தோம்னா லாங்காக மாற்றிக்கும், காம்ப்ளெக்ஸ்னு கொடுத்தோம்னா காம்ப்ளெக்ஸாக மாற்றும். அதே மாதிரி str அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இதுக்கு ஒரு வேல்யூ பாஸ் பண்ணோம்னா அது எதுவாக இருந்தாலும் ஸ்ட்ரிங்காக மாற்றிடும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இதை இன்டீஜரை ஸ்ட்ரிங்காக மாற்றிடுச்சு. இப்போது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா S1 ப்ளஸ் str ஆஃப் B ப்ளஸ் str ஆஃப் C. ரைட், இப்போது இது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது மல்டிப்ளைனா என்ன, மல்டிப்ளைங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. இப்போது S1 மல்டிப்ளைட் பை 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு முறை இந்த இதில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதை ரெண்டு முறை ரெப்ளிகேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். அப்போது S1 ஸ்டார் 10ன்னு கொடுத்தனா என்ன ஆகுது பாருங்கள், இப்படி ஆகுது. அப்போது நான் ஸ்டார் மல்டிப்ளைட் பை 15 கொடுத்தனா என்ன ஆகும், 50 ஸ்டார் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கே இம்மீடியட்டாக கிடச்சிரும். அப்போ இது மல்டிப்ளை, இதுதான் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். ஸ்ட்ரிங்கில் பொறுத்த வரைக்கும் மைனஸு டிவிஷன்லாம் கிடையாது, ரெண்டே ரெண்டு ஆப்ரேட்டர் தான். ப்ளஸ் கொடுத்தோம்னா ரெண்டு ஸ்ட்ரிங்காக இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கும், வேறு டைப்பாக இருந்தால் நம்ம str ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார் யூஸ் பண்ணோம்னா ஒரு ஸ்ட்ரிங்கை அப்படியே மல்டிபிள் காப்பி எடுத்து ஒரே ஸ்ட்ரிங்காக க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்கும். இதே மாதிரி லிஸ்ட் ஆப்ரேஷன் இருக்குது. லிஸ்ட்டுக்கும் அதே மாதிரி தான் கன்கார்டினேஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இப்போது L1 ஈக்குவல்ஸ் 1 2 3, L2 ஈக்குவல்ஸ் 4 5 6. இப்போ என்கிட்ட ரெண்டு இருக்கா, L1 L2. இப்போ பார்த்தீங்கன்னா L1ல் இது இருக்குது, L2ல் இது இருக்குது. இப்போது பிரிண்ட்டு L1 ப்ளஸ் L2ன்னு கொடுத்தனா என்ன ஆகுது பாருங்கள், அப்படியே ரெண்டையும் கன்கார்டினேட் பண்ணி ஒரே லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா L3 ஈக்குவல்ஸ் L1 ப்ளஸ் L2 அப்படின்னு கொடுத்தனா என்ன ஆகும், பிரிண்ட் L3 பாருங்கள் இப்படி வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், டப்புள் 1 ஈக்குவல்ஸ் 1 2, டப்புள் 2 ஈக்குவல்ஸ் 3 4. அப்போது T3 ஈக்குவல்ஸ் T1 ப்ளஸ் T2. அப்போது T3யில் என்ன இருக்குது, ரெண்டும் கம்பைன் ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டப்புள் அப்படிங்கிறது இம்யூட்டபிள் லிஸ்ட்டு தான் பார்த்தோம். அப்போது இந்த லிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது டப்புளுக்கும் இந்த ப்ளஸ் காம்பினேஷன் ஒர்க் ஆகும். அதே மாதிரி பாருங்கள் L1 multiplied by 3 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகுது,
ஏற்கனவே L1ங்கிறதுல 1 2 3 இருந்தது. அதை 3 முறை காப்பி எடுத்து நமக்கு ஐட்டம்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 5 மல்டிப்ளைட் பை 20 அப்படின்னு கொடுத்தனா பாருங்கள், 5ன்ற நம்பரை ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணி எனக்கு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுச்சு. சப்போஸ் இதை 0வாக மாற்றினா பாருங்கள், இப்போ ஒரு அரே இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான இடத்துல இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் டப்புளுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், டப்புளுக்கும் அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது புது டப்புள் வந்து க்ரியேட் பண்ணிடுச்சு. சரி, இப்போது நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்ட்ரிங்குக்கு ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. அதே மாதிரி லிஸ்ட் அண்ட் டப்புளுக்கும் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குது. இதை ஒரு முறை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அடுத்த கிளாஸ்க்கு வாங்க, நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.